திருப்பொன்னூசல் அது ஊஞ்சல் ஆடுதல் அப்படிங்கிறது. அப்போது அங்கே பொதுவாகவே இந்த இது பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிற அந்த கல்யாணம் அந்த இதில் எல்லாமே ஆண் பெண் இருவரையும் உட்கார வச்சு மணமகன் மணமகளை உட்காந்து ஊஞ்சலில் வச்சு பாடக்கூடிய அந்த அந்த முறை அப்படிங்கிறது அதற்கு முன்னால் இதுக்கு தோற்றமாக இந்த ஊசல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஊசல் தான் பின்னாடி ஊஞ்சல் அப்படிங்கிற வழக்கத்தில் வந்தது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பார்த்தேன்னா அந்த பொன்னால் ஆன ஊஞ்சல் அப்படி அவ்வளவு செல்வச் செழிப்போடு அப்போ இருந்தது மாதிரி. அந்த பலகை பொன்னால் ஆயிருக்குமா, முத்துக்கள் பதிச்ச அந்த அதோடைய கயிறெல்லாம் முத்துக்கள் கோத்ததாக இருக்குமாம். அவ்வளோ அழகாக பவழங்கள் அதோட கால்களாக இருக்குமாம். ரொம்ப அவ்வளோ அந்த செல்வச் செழிப்பு அப்போ எப்படி இருந்ததுங்கிறத அந்த ஊஞ்சல் இதை வச்சே நம்ம சொல்ல முடியும். நஞ்சு அமர் கண்டத்தன், கண்டம் என்றால் கழுத்து, அதான் விஷம், ஆழகால விஷம் அது கழுத்தில் தான் கொண்டவன் அவன். அண்டத்தவர் நாதன், அண்டத்தவர்னா விண்ணில் உள்ள தேவர்கள், அவர்களை சொல்கிறது. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன். மஞ்சு தோய் மாடம் மணி உத்தரகோஷமங்கை, உத்தரகோஷமங்கையில் எவ்வளோ, அதாவது இந்த எப்படி ஊஞ்சலை சொல்லும்போது அதனுடைய வர்ணனையே எவ்வளோ செல்வச் செழிப்பை காமிக்கிற மாதிரி உத்தரகோச மங்கையில் உள்ள மாளிகைகள் எவ்வளோ உயரமாக இருந்தது அப்படின்னா மேகங்கள் அதை தொட்டுண்டு போகுமா, அது மேலே படிஞ்சிருக்குமா மேகங்கள். அப்போ அவ்வளவு உயர மாளிகைகளும் கூட கோபுரங்களும் அங்கே இருந்ததாம். மணினா அதிலெல்லாம் ரத்னங்கள்லாம் பதிச்சதான அந்த மாளிகைகள். அதில் மஞ்சு என்றால் மேகம் அப்படியே அதில் போய் அதில் அப்படியே படிஞ்சு உட்காந்து அப்படி படிஞ்சு போகுமாம். அவ்வளவு உயரமான அது கொண்ட அந்த உத்தரகோஷ மங்கையில் சொலாள் அப்படிங்கிற அந்த இது முன்னாடி கொடுத்துருக்கு இல்லையா, அது இனிமையான அழகான மொழியை பேசக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறார். அம்பாள் பேசக்கூடிய வார்த்தைகள், அவள் வாக்குக்கே அவள் தான் இல்லையா. ஸோ சொலாள் தன்னோடும் கூடி அங்கே மாணிக்கவாசகருக்கு அம்பாளோடு தான் காட்சி கொடுத்தாராம் சிவபெருமான். ஸோ அதனால் சொலாள் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுள்ளே நின்று, அடியவர்களோட மனசுக்குள்ளே அவர் உட்கார்ந்துருவாராம். அப்படி அவர் உட்கார்ந்துட்டார்னா அங்கே என்ன வரும், அமிர்தம் பொங்கி பெருகும். ஸோ அமுதம் ஊறி அது அவர் பெரும் கருணையால் தான் அந்த ஒரு செயலை செய்கிறார். நம்ம மனசுக்குள்ளே உட்காருனா அவர் எவ்வளோ ஒரு கருணையானவனாக இருந்தால் நம்ம மனசுக்குள்ளே அவர் அதை இருப்பிடமாக கொண்டு உட்காரணும். அது மாதிரி அப்படி அவர் கருணையால் அப்படி உட்கார்ந்தார்னாலே அவருக்கு என்ன ஆகிடுமாம், துஞ்சல் பிறப்பு அறுப்பான். அப்போது துஞ்சுதல் என்றால் துஞ்சல் அப்படிங்கிறது இங்கே இறப்புங்கிற அர்த்தத்தில் வருது. இறப்பையும் பிறப்பையும் அறுக்கக்கூடியவன். ஸோ பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழல் அந்த சைக்கிள் அதை அறுத்தெறியக்கூடியவன். அவனுடைய தூய்மையான புகழை பாடி புஞ்சம் வெள்வளையீர், அந்த வெண்மையான வளையல்கள்னால் அப்பொழுதெல்லாம் சங்கால் ஆன வளையல்களை அணிஞ்சிப்பாலாம். இப்பொழுதும் அந்த வழக்கம் இருக்குது, சங்கு வளையல்னு. ஸோ சங்கால் ஆன வெண்மையான சங்கால் ஆன வளையல்கள் அணிந்த பெண்களே, அவனுடைய புகழை பாடி நாம் பொன்னூசல் ஊஞ்சல் ஆடுவோமா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வருது. அடுத்தது மாது ஆடு பாகத்தன். மாது என்றால் உமையம்மையை சொல்கிறார். உமையம்மையை தன் பகுதி பாதியாக கொண்டவன் அவன். உத்தரகோஷ மங்கை தாது ஆடு கொன்றைன்னா மகரந்த பொடி, மகரந்த தூள், நிறைய மகரந்தங்கள் அது நிறைந்த கொன்றை பூக்களை தன் தலையில் சூடியவன். ஜடாமுடியில் அவன் கொன்றை மாலை தான் சூடின்னு இருப்பான். அதனால் கொன்றை சடையான். அடியாருள் கோதாட்டி நாயேனை, அப்படியே கொண்டாடுறான் அவன். அந்த சிவபெருமான் நான் ரொம்ப நாயினும் கீழேன், அது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. மாணிக்க வாசகர் தன்னை எப்பொழுதுமே நாயினும் கடையேன்னு சொல்வார். நாயேனான என்னை அப்படி சீராட்டுறார் அவர். அடியவர்களெல்லாம் எப்படி அவர்கள் அதை விட அதிகமாக என்னை ரொம்ப கோதாட்டி சீராட்டி என் பிறவி, என்னுடைய முற்பிறவியோடைய அந்த வினை பயன், ஊழ்வினை பயன் இருக்கு இல்லையா, முன்பிறவியோட அந்த கர்மா, அதையெல்லாம்
ஓடா வண்ணம்னா என்னை தொடராத வண்ணம்னு அர்த்தம். ஸோ அந்த முற்பிறவியில் நான் பண்ணதோட அந்த கர்மா என்னை வந்து இங்கே தொடர்ந்து வராத வண்ணம் அதை அறுத்து எரிஞ்சிடுறாராம் திகழ பிறப்பறுப்பான். ஸோ அந்த பிறவி ஊழ்வினை இருந்தால் மட்டும்தான், கர்மா இருந்தால் தான் நம்ம திரும்ப திரும்ப இறந்து வருவோம். அதையே அவர் தொடராத வண்ணம் பண்ணிட்டார்னா நமக்கு இன்னொரு பிறவி இல்லை. ஸோ பிறப்பறுப்பான். காதாடு குண்டலங்கள், அவன் காதுகளில் குண்டலங்கள் அணிஞ்சிருக்கான். அவனை பாடி கசிந்து அன்பால், அப்படி அவனை பாடும்பொழுது உள்ளம் அன்பால் கசிந்துருக போதாடு பூன்முலையீர் அப்படிங்கும்பொழுது இங்கே அந்த தாமரையோட மொட்டு இருக்கு இல்லையா, அதை போன்ற அந்த ஸ்தனங்கள் கொண்ட அந்த பெண்களே நாம் பொன்னூசல் ஆடாமோ அப்படின்னு சொல்லி இந்த பாடல்.